நம்முடைய வளர்ச்சி நம்மள் கையில் என்று நான் ஒரு பேட்டியளிக்க விரும்புகிறேன். என்னங்க அது? நம்முடைய வளர்ச்சி நம்மள் கையில்னா என்னன்னு கேட்குறீங்களா? இன்னும் சொல்லப்போனால் மருத்துவ வளர்ச்சி மக்கள் கையில். இப்போ மருத்துவ வளர்ச்சி மக்கள் கையில்னா என்னங்க கேட்டீங்களா? எப்படின்னா, நம்ம நல்லா வளர்ச்சி அடையணும்னா, நம்ம எப்படின்னா நம்மளுக்கு நல்லா சேவை செய்யணும்னு மதிப்பு கொடுக்கணும். சேவை செய்யாதவங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடாது. பதவியில் இருக்கிறவர்களை மதிக்கணும். உதவியில் இருப்பவர்களை மதிக்கணும். உதவி செய்யாமல் மதிக்கக்கூடாது. அப்படி செய்யும்போது என்ன ஆகும்? உதவியில் இல்லாதவங்க உதவி இருக்கும்போது நல்லா மகிழ்ச்சி நடக்கும்போது உதவி செய்யாதவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அது இல்லாமல் சில பேர் உதவியில் இருக்கிறவங்கள மதிக்காமல் பதவியில் இருக்கிறவங்க மதிச்சுக்கிட்டு உதவி செய்யலாம் மாதிரி நடக்கிறாங்க சில பேர். அப்படி நடக்கும்போது என்ன ஆகுது? உதவி செய்கிறவங்களுக்கு என்ன மனசில் விழுந்துருது? நம்ம உதவி செய்யறதுனால ஒன்றும் பலன் கிடைக்க மாட்டேங்குதே. என்ன இருந்தாலும் தேனெடுத்து தான் புறங்க எனக்காமல் இருக்க மாட்டான். ஒருத்தன் இறக்கப்பட்டு ஏமாந்துறாரு, பொருளை தேடி பேசப்படாது, சித்திர மாதிரி கஞ்சினா இதெல்லாம் சொல்லிக்கிறான். இறக்கப்பட்டு ஏமாத்துறாங்க மாதிரி சில பேர். என்ன அதாவது, நம்ம உதவி செஞ்சால் நம்மளுக்கு மதிப்பு இல்லை, செய்கிற உதவிக்கு மதிப்பு இல்லை, மதிப்பு ஓரளவு இருக்குது ஓரளவு இல்லை, சில பேர்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சி செய்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது உதவி செய்கிறவங்களும் செய்யாமல் நிறுத்திடுறாங்க. இன்னொன்று சொல்ல வரேன், அந்த உதவி செய்கிறவங்களை மறக்கறதுனால உதவி செய்கிறது குறைஞ்சிக்கிட்டு வருது இல்லை. ஏன் குறையுதுன்னா, உதவி செய்கிறவங்களை குறைஞ்சிக்கிட்டு உதவி செய்கிறவங்களை உதவி செய்யாங்களை மதிச்சுக்கிட்டு உதவி செய்யவங்களை மதிக்காமல் இருந்துக்கிட்டு உதவி செய்யவங்களை மதிச்சுக்கிட்டு உதவி செய்யவங்களை மதிக்காமல் இருக்கும்போது உதவி செய்ய எண்ணிக்கை குறையும் போது இப்படியே பதவியில் இருந்தால் மதிக்கிறார்கள், உதவியில் இருந்தால் மிதிக்கிறார்கள்ங்கிற மாதிரி சில பேர் செய்கிறாங்க. அப்படி எல்லாரையும் சொல்லல, பொதுவாக சொல்கிறேன். அந்த ஒரு சில பேர் செய்யும்போது என்ன ஆகுது? நல்லா உதவியிலிருந்து மதிக்கிறவங்களுக்கும் உதவி செய்கிறவங்களுக்கும் உதவியில் செய்யாமல் பதவிக்கிற எண்ணம் வேணும். பதவிக்கு எண்ணம் வருது. அந்த எண்ணம் வர்றதுனால என்ன ஆகுது? பதவிக்கு வர்றாங்க. ஆனால் அந்த பதவிக்கு வந்தால் நல்லா மதிப்பு கொடுக்குறாங்க. இதே பதவி இல்லைன்னா உதவி செஞ்சால் மதிப்பே கொடுக்க மாட்டாங்க சில பேர். இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? ஒரு காலத்தில் சேவை செய்ய ஆட்கள் இல்லாமல் போயிடும். ஏன்னா உதவியில் இருந்தால் மதிப்பே இல்லையே, நம்ம பதவிக்கு வருவோம், பதவிக்கு இது பண்ணுவோம், அதோட இருந்துருவோம் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ வரலாம் ஆட்சி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கீங்க சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஆனால் பொதுமக்கள் என்ன சொல்கிறேன், அதுக்காக சொல்லியிருக்கேன், மருத்துவ வளர்ச்சி மக்கள் கை, இல்லை நம்ம வளர்ச்சி நம்ம கைன்னு சொல்லியிருக்கேன். யார் உங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுங்க. உதவி செய்யாதவங்களுக்கு மரியாதை கொடுக்காதீங்க. அதை விட்டு உதவி செய்யாமல் பந்தா பண்ணுறவங்களுக்கு மரியாதை விட்டுக்கிட்டு உதவி செய்யறவங்களுக்கு மரியாதை கொடுக்காம நீ வச்சுருங்க. உதவி செய்கிறவங்களும் பந்தா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பந்தா பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும்? உதவி செய்ய குறைஞ்சி இப்படியே இன்னெல்லாம் காமராஜர் காலத்துலலாம் நிறையா பேர் உதவி செய்யறதுக்கு நிறையா பேர் மதிப்பு இருந்தது, உதவி நிறையா இருந்துச்சு. இப்போயும் உதவி செய்யறது மதிப்பு இருக்குது. ஆனால் குறைவாக இருக்குது. கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்படி படுது எனக்கு மனசில். வர கொஞ்சம் குறையும் போது என்ன ஆகும்? உதவி செய்ய குறையும் போது உதவி செய்ய ஆட்களே இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் தான் பொதுமக்களே கஷ்டப்படுவீங்க. நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. அதனால் நான் சொல்கிற பொதுவாக என்ன சொல்கிறேன், அதுக்காக மருத்துவ வளர்ச்சி மக்கள் கையில் நம்ம வளர்ச்சி நம்ம கையில்னு சொன்னேன். உதவியில் உள்ளவங்க நல்லா மதிப்பு கொடுங்க, பதவியில் உள்ளவங்க மதிப்பு கொடுங்க. உதவியில் உள்ளவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. உதவி உள்ளவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உதவி செய்யாதவங்க செய்வாங்க. இல்லை நீங்கள் உதவியில் உள்ளவங்க முக்கியத்துவம் கொடுக்காம பதவியில் உள்ளவங்க முக்கியத்துவம் கொடுத்துருந்தீங்கன்னா பதவிக்கு கொடுங்க. கொடுத்துருந்தீங்கன்னா பதவிக்கும் கொடுங்க, உதவிக்கும் கொடுங்க. ஆனால் உதவியில் உள்ளவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க, பதவிக்கும் கொடுங்க. அதை விட்டு உதவிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பதவிக்கு மட்டும் சில பேர் கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்குறதுனால ஒரு உதவி செய்ய ஆட்களே இல்லாமல் போயிடும், ஆள் இல்லாமல் போயிடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு உதாரணம் சொல்லவா? முன்னெச்சரிக்கையா எனக்கு என்ன தெரியுமா? நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், யாரும் மரத்தை வளர்க்க மாட்டுறாங்க. முன்னெச்சரிக்கை இல்லை தமிழ்நாட்டு ஜனங்கள்கிட்ட. அதுக்காக சொல்கிறேன், விழிப்புணர்வுக்காக அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். யாரும் மரத்தை வளர்க்க மாட்டுறாங்க, காடெல்லாம் நிறையா அழிஞ்சிக்கிட்டு வருது, மழை பெய்யுறது குறைஞ்சிரும், பருவகாலம் மாறிடும் அப்படின்னு ஒரு 15 வருஷமே நிறையா பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். சில பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். சொல்லும்போது யார் காதலையும் உருவலை. இப்போ என்ன பண்ணுறாங்க? எல்லோரும் பருவகாலம் மாறி தண்ணி பெஞ்சு வந்ததுக்கப்புறம் மரத்தை வளர்க்குறாங்க. அதுக்காக இப்போ நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, உதவி செய்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பதவிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க.
ஆனால் உதவி செய்வதற்கு நல்லா முக்கியத்துவம் கொடுங்க. பதவி இருக்கிறதுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. 2க்கும் முக்கியத்துவம் கொடுங்க வேணாலும். ஆனால் உதவிகள் கூட மறந்துடாதீங்க. அப்படி மறந்தால் வருங்காலத்தில் ஆட்களே என்ன போயிடும். அப்போ உதவி செய்ய ஆட்கள்லாம் நீங்கள் தான் சிரமப்படுவீங்க பொதுமக்களே. தேங்க்யூ பொதுமக்களே. அதான் மருத்துவ வளர்ச்சி மக்கள் கை, நம்ம வளர்ச்சி நம்ம கை, இந்த விழிப்புணர்வு பொதுமக்கள் ஏற்படுத்த ஆசை சொல்லியிருக்கேன். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ, பாய்.